சுத்தம் கல்வி தரும். 7ஆம் வகுப்பை சேர்ந்த மாணவர் தலைவன் அசோக். அவன் வகுப்பாசிரியர் மாணவர்கள் கண்டிப்பாக பிரார்த்தனை கூட்டத்திற்கு வரவேண்டும் என்றும் வராதவர்களுக்கு கடுமையான தண்டனை என்றும் கூறியிருந்தார். அன்று ஒருவன் மட்டும் காணவில்லை. யார் அது என்று பட்டியலை பார்த்ததில் முரளி என்று தெரிந்தது. வகுப்புத் தலைவன் அசோக் முரளியிடம் சென்று, ஏன் முரளி, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வராமே நின்னுட்ட? முரளி ஏதோ பதில் கூற ஆரம்பிக்கவும் ஆசிரியர் வகுப்பறைக்குள் வரவும் சரியாக இருந்தது. அசோக், இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரதவங்க யார் யாரு? ஐயா, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க, முரளியை தவிர. என்ன முரளி, அசோக் சொல்றது உண்மையா? நீ பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரலையா? ஆமாம் ஐயா, இன்று நான் பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஆசிரியர் என்ன பதில் கூறப் போகிறாரோ என்ற நினைப்பில் வகுப்பே மிக அமைதியாக இருந்தது. அவனை பார்த்த மாணவர்கள் அனைவரும் இன்று நிச்சயம் முரளிக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது என்று நினைத்தவாறு தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். ஏனென்றால் அவர்களுக்கு அவ்வளவாக முரளியை பிடிக்காது. முரளி நன்றாக படிக்கக்கூடிய மாணவனும் கூட. அவனுடைய கையெழுத்து முத்து முத்தாய் இருக்கும். ஆசிரியர்கள் கொடுக்கும் வீட்டுப் பணிகளை எல்லாம் உடனுக்குடன் அன்றே எழுதி முடித்து விடுவான். அதனால் மற்ற மாணவர்கள் அவன் மேல் தவறான ஒரு வெறுப்புணர்ச்சியை வளர்த்துக் கொண்டிருந்தனர். இத பார் முரளி, தப்ப யார் செஞ்சாலும் அதுக்கான தண்டனை உண்டு. அதுக்கு முன்னால பிரார்த்தனை கூட்டத்துக்கு நீ எதுக்காக வரல நான் தெரிஞ்சுக்கலாமா? ஐயா, எப்பொழுதும் போல் பிரார்த்தனை கூட்டம் தொடங்குவதற்கு முன்னால் வகுப்புக்கு வந்துவிட்டேன். ஆனால் நம் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் முன்பே கிளம்பி போய்விட்டார்கள். அப்பொழுதுதான் நம் வகுப்பை பார்த்தேன். ஒரே தூசியும் கிழிந்த பேப்பர் துண்டுகளும் குப்பையுமாக இருந்தன. அதை பார்ப்பதற்கே மிகவும் அசிங்கமாக இருந்தது. அதோடு இன்றைக்கு சுத்தம் செய்ய வேண்டிய மாணவர்கள் அதை செய்யாமல் பிரார்த்தனை கூட்டத்திற்கு போய்விட்டார்கள் என்று புரிந்து கொண்டேன். சரி, நாமாவது சுத்தம் செய்யலாம் என்று நினைத்து செய்து முடித்தேன். அதற்குள்ளே கூட்டமும் தொடங்கிவிட்டதால் என்னால் வர முடியவில்லை ஐயா. அவர்களுக்கு பதிலாக நீ ஏன் இதை செய்தாய் என்று நீங்கள் கேட்கலாம். நல்ல செயலை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கிறேன் ஐயா. அதோடு நீங்கள் தானே சுத்தமாக இருப்பதின் அவசியத்தை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். அசுத்தமாக இருக்கிற இடத்தில் உட்கார்ந்து படித்தால் எப்படி ஐயா படிப்பு வரும்? அதனால்தான் இதை செய்தேன். நான் செய்தது தப்பு என்றால் நீங்கள் தருகிற தண்டனையை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன். ரொம்ப நல்ல காரியம் பண்ண முரளி. உன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் சிந்திச்சாங்கன்னா நிச்சயம் நம்ம பள்ளி ரொம்ப சுத்தமா இருக்கும். நீ என் மாணவனா இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு எந்த தண்டனையும் கிடையாது. ஆசிரியர் முரளியை பெருமையுடன் பார்த்தார். மாணவர்களா, பாத்தீங்களா முரளியோட பண்ப என்பது போல மற்ற மாணவர்களை ஒரு ஆழ்ந்த பார்வை பார்த்தார். நல்ல நோக்கத்திற்கான செயல்கள் பாராட்டுதலை பெறும்.